கடக ராசிக்கு போன 2.5 வருடம், அதாவது இப்போ மார்ச் எண்டு வரைக்கும் என்ன இருந்தது? அஷ்டம சனி இருந்தது. ஸோ அஷ்டம சனியிலிருந்து இவங்க மீண்டு வெளியில வர சமயம் தான் இந்த சனி பயிற்சின்னு சொல்லலாம். இது அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம். இந்த சனி பயிற்சி மார்ச் எண்டு நடக்கிறது. ஸோ அஷ்டம சனியில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அஷ்டம சனி வாழ்க்கையோட அந்த மீனிங்கை காமிச்சிருக்கும். வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ தூரம் கீழே போயிட்டு மேலே வரோம் அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸை காமிச்சிருக்கோம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை காமிச்சிருக்கோம். ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு கடகராசிக்காரங்க மட்டும் உங்களுக்கு க்ளோஸாக இருந்தாங்கன்னா உங்களை பற்றின எண்ட் டு எண்ட் எல்லா விஷயத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. அவ்வளோ ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டி இருக்கும். சனின்னு வரும்போது சனியோட நேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா, சனி இஸ் ஜென்ரலி சொன்ன பேச்சு கேட்டுக்கிற மாதிரி ஒரு கிரகம், ஒரு ஒபீடியண்ட்டான ஒரு கிரகம், ஒரு ஃப்ளெக்சிபிள். அதாவது சனியோட பாசிட்டிவ் குவாலிட்டிஸில் சனி இஸ் வெரி ஃப்ளெக்சிபிள், சனி இஸ் ஒபீடியன்ட். ஒரு சின்ன பையன் நீங்கள் சொல்கிறது எப்படி அழகாக கேட்டுப்பான், அதுதான் வந்து சனி. ஆனால் கடகம்னு வரும்போது இப்போ சனி பார்வைகள் படுற இடத்தோட ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். அப்போ சனி பார்வை வந்து உங்களோட 6ஆம் இடத்துல படுது இல்லையா? ஸோ 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து 10th ஆஸ்பெக்ட் படுது. அப்போ 6ஆம் இடம்னு வரும்போது அகெயின் அங்கே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஸோ கடகம்க்குன்னு வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஸ்ட் ஆஃப் ஐடியாலஜி நடக்கும். எப்போ சனி 9ஆம் இடத்துல வந்து பார்த்தாலும் வரதை பார்த்தாலும் நீங்கள் நல்லாவே நோட் பண்ணலாம். நம்ம யோகியனா இல்லையா, நம்ம நியாயமாக நடந்துக்கிறோமா இல்லையா, நம்ம சொல்கிறத முதல்ல நம்மளே ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா அப்படின்றத வந்து சனி பகவான் செக் பண்ணுவார். ஏன்னா 9th house தான் நம்மளோட பிரின்சிபிள்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போது ரெமடிஸ்னு வரும்போது ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடக ராசிக்கு இந்த வருடம் வர சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது. அதுவுமே வந்து இது சாதா சனி பயிற்சியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்டத்துல இருந்து தாண்டி வர சனி பயிற்சி. ஆமாம், கடக ராசிக்கு போன 2.5 வருடம், அதாவது இப்போ மார்ச் எண்டு வரைக்கும் என்ன இருந்தது? அஷ்டம சனி இருந்தது. ஸோ அஷ்டம சனியிலிருந்து இவங்க மீண்டு வெளியில வர சமயம் தான் இந்த சனி பயிற்சின்னு சொல்லலாம். இது அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம். இந்த சனி பயிற்சி மார்ச் எண்டு நடக்கிறது. ஸோ அஷ்டம சனியில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அஷ்டம சனி வாழ்க்கையோட அந்த மீனிங்கை காமிச்சிருக்கும். வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ தூரம் கீழே போயிட்டு மேலே வரோம் அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸை காமிச்சிருக்கோம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை காமிச்சிருக்கோம். ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அஷ்டம சனியில் தான் நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய கெட்ட விஷயங்கள், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட உண்மை சுரூபங்கள், நம்ம யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது அப்படின்ற அந்த விஷயம்லாம் ரொம்ப அப்பட்டமாக தெரிய வந்திருக்கும். அஷ்டம சனியில தான் ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு நீங்கள் வந்து வெளியில் வந்திருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் கடக ராசியாக இருந்தால் மைண்டுக்கு வந்திருக்கும், கடக லக்னமாக இருந்தால் வாழ்க்கையில் நடக்கிற சுச்சுவேஷன்ஸ்லேயே வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே அஷ்டம சனியோட விளைவுகள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் மாற்றினாங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு மாற்றினாங்க. அண்ட் அஷ்டம சனியில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் டிசிஷன்ஸ் எடுத்தாங்க வித் ரெஸ்பெக்ட் டு லைஃப். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ரிலேஷன்ஷிப்ஸ் பிரேக் ஆச்சு, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் எல்லாரோட லைஃப்லேயும் நடந்துட்டு இருந்தது. சரி, இது அஷ்டம சனியில அதை பற்றி எல்லாருக்குமே தெரியும், இதெல்லாம் நடந்தது. அண்ட் அது ஒரு டிஃபிகல்ட் பீரியட்னு எல்லாருக்குமே தெரியும். அதையும் தாண்டி இந்த சனி பயிற்சி அடுத்த 2.5 வருடம் என்ன கொண்டு வர போகுது அப்படின்றத நம்ம ஆஸ்ட்ராலஜி முறைப்படி மட்டும் இல்லைங்க, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி முறைப்படி பார்க்கலாம். ஸோ ஆஸ்ட்ரோ சைக்காலஜியில் உங்களுக்கே தெரியும், நம்ம மென்டாலிட்டி, நம்மளோட மென்டாலிட்டியோட சனி பயிற்சி ஆகிற இந்த இடம் எப்படி மேட்ச் ஆகுது, அதாவது இப்போ கடக ராசிக்கும் சனிக்கும் எப்படி அந்த மேட்சிங் டைனமிக்ஸ்லாம் எப்படி இருக்கு எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கறது தான் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி. ஸோ இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி உங்களுக்கு கிளாஸாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க லிங்க்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு எப்பவுமே எங்களோட டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷன் ஆர் தாட்லெஸ் மெடிடேஷன், இந்த 2 மெடிடேஷன்ல உங்களுக்கு வேணும்னாலும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனர்ஜி மெடிடேஷன். ஒன்று என்ன அலைகளை வந்து கம்மிப்படுத்துறது, அதாவது தாட்லெஸ்ஸாக இருக்கிறது, எண்ணமே இல்லாத நிலை கொண்டு வர்றது ஒரு மெடிடேஷன். இன்னொரு மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் எனர்ஜி லெவல் மாற்றுறது. ஸோ இஃப் யூ வாண்ட் தோஸ் மெடிடேஷன்ஸ் நீங்கள் கீழே போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதையும் தாண்டி நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்கள் ராசி கற்கள் கிஃப்டாக கொடுக்குறோம். எல்லாருக்குமே கொடுக்கணுமா அப்படின்னா எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதே எங்களுக்கு ஆசை தான். பட்
அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம வந்து எல்லாருக்குமே ஒரே டைமில் கொடுக்க முடியாது. பட் வி ஆர் சூஸிங் யார் அதிகமாக இன்வால்மெண்ட் காட்டுறா, இந்த சப்ஜெக்டில் யார் வந்து ரொம்ப இன்வால்வ்டாக கமெண்ட் பண்ணுறா, இதெல்லாம் என் லைஃப்பில் இருந்ததுன்னு ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக ரொம்ப தெளிவாக யார் எழுதுறா கமெண்ட்டில், அண்ட் இன்ட்ராக்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, லைக் பண்ணுறது, இது எல்லாமே சேர்த்து தான் யூடியூப் என்ன பண்ணோம்னா எங்களை டாப் சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்டில் கொண்டு வரும். அந்த மாதிரி டாப் சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்டில் வந்தவங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு மைல் ஸ்டோன்லையும் ராசிக்கற்கள் தரோம். உங்களுக்கு வேணும்னா ரெஜிஸ்டர் பண்ணலாங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, கடகராசி பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ தூரம் எல்லார் மேலேயும் ஒரு அட்டாச்மெண்ட் காட்டுறவங்க. அவ்வளோ தூரம் இப்போ ஒரு கடகராசிக்காரங்க மட்டும் உங்களுக்கு க்ளோஸாக இருந்தாங்கன்னா உங்களை பற்றின எண்ட் டு எண்ட் எல்லா விஷயத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. அவ்வளோ ஒரு எமோஷனல் கனெக்டிவிட்டி இருக்கும். சனின்னு வரும்போது சனியோட நேச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா சனி இஸ் ஜென்ரலி சொன்ன பேச்சு கேட்டுக்கிற மாதிரி ஒரு கிரகம், ஒரு ஒபீடியண்டான ஒரு கிரகம், ஒரு ஃபிளெக்சிபிள். அதாவது சனியோட பாசிட்டிவ் குவாலிட்டிஸ்ல சனி இஸ் வெரி ஃபிளெக்சிபிள், சனி இஸ் ஒபீடியன்ட். ஒரு சின்ன பையன் நீங்க சொல்றது எப்படி அழகா கேட்டுப்பான், அதுதான் வந்து சனி. ஆனா கடகம்னு வரும்போது பாத்தீங்கன்னா தே ஆர் சோ அட்டாச், தே ஆர் சோ எமோஷனல். ஆனா நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் அவங்க கேட்டுப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்லை. தே யூஸ் தேர் பிரெயின். அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி என்னால் இந்தந்த விஷயம் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இதெல்லாம் வந்து என்னோட ஒப்பீனியன் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கு, என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டிட்டர்மைண்டாக சொல்லுவாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடகம்னு வரும்போது சந்திரன் அதிபதி. பட் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்றது கடகமோட அட்டாச்சாக இருக்கு. அதாவது எந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸ்னா பிரின்சிபல் ஓரியன்ட் ரெகுலேஷன்ஸ். அதனால தான் குரு வந்து கடகம்ல எக்ஸால்டடா ஆறாரு. பிகாஸ் குருக்கு அந்த பிரின்சிபல்ஸ், அந்த அந்த பிலாசபிக்கல் விஷயங்கள்லாம் குருவுக்கு பிடிக்கும். குரு பகவான், அதாவது குரு கிரகமுக்கு பிடிக்கும். ஸோ கடகம்னு வரும்போது தே ஹேவ் ஸ்ட்ராங் ஐடியாலஜிஸ். இதுதான் கரெக்ட், இதுதான் தப்பு அப்படின்ற அந்த ஐடியாலஜி வந்து அவங்க பிரித்து பார்ப்பாங்க. அப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கும் கடகம்க்கும் அப்போ என்ன மாதிரியான ஒரு டெஸ்டிங் டைம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலீஃப் சிஸ்டம் பேஸ் பண்ண ஒரு டெஸ்டிங் டைம். முக்கியமாக சனி 9ஆம் இடமான அந்த பிலீஃப் சிஸ்டம்ஸ் அண்ட் ஐடியாலஜிக்கான இடத்துல வரும்போது அந்த கிளாஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடகம்க்கும் சனிக்கும் வரும். பட் ஓவராலாக நீங்கள் அஷ்டம சனி முடிச்சுட்டு வரீங்கனாலே இது உங்களுக்கு ஒரு நல்ல பீரியட் தான். அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி பெயர்ச்சின்னு வந்தால் சனி ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலே சனின்றவர் வெறும் பாசிட்டிவ் மட்டும் கொடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் அதில் சனியை பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்கணும்னா எந்த அளவுக்கு மினிமமாக நெகட்டிவ் கொடுத்துட்டு போகிறாரு, அதுதான். அப்போது உங்களுக்கு இந்த 9th ஹவுஸுக்கு வரும்போது அவர் கொடுக்குற அந்த நெகட்டிவ்ஸ் வந்து இட் இஸ் மினிமம் தான். ஸோ கம்பேரிட்டிவ்லி கம்பேர் டு அதர் ஹவுசஸ், மீதி வீட்டில் இருக்கிறதுக்கு கம்பேர் பண்ணும்போது 9th ஹவுஸ்ல வரும்போது அவர் கம்மியான ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் தான் கொடுக்குறாரு. 11th ஹவுஸ்ல வரும்போது அகெயின் அங்கேயுமே கம்மியான நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் தான் கொடுக்குறாரு. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்க்குற வீடுகள்லேயே பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் இருந்துட்டு அவர் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வீடு பார்க்குறாரு, 3ஆம் வீடு பார்க்குறாரு, அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் 6ஆம் வீடு பார்க்குறாரு. அப்போ 11ஆம் வீடுன்னு பார்க்கும்போது அங்கேயுமே வந்து சனியோட பார்வை பட்டாலும் சரி, சனி அங்கே இருந்தாலும் சரி, அது வந்து ரொம்ப மினிமமாக தான் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஹவுஸ்லேயும் மினிமமான நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ். ஸோ இட்ஸ் அகெயின் பாசிட்டிவ். அண்ட் அந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் கூட உங்களுக்கு பாசிட்டிவாக டேர்ன் அவுட் ஆகும். ஏன்னா சனி உங்களை புஷ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ண வைப்பார். சரி, நம்ம எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோம்னு நினைப்போம், நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கோம்னு நினைக்கிறது நம்ம கம்ஃபர்டபுளாக ஒரு பொசிஷனில் இருக்கும்போது. உங்களை ஒரு புது இடத்துல போட்டால் இனிஷியலாக நீங்கள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. பட் லேட்டர் ஆன் யூ அடாப்ட் டு இட் இல்லையா, அதை தான் வந்து சனி பண்ண வைப்பாரு. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி அ குட் திங் ஃபார் யூ. அந்த கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட், கொஞ்சம் நெகட்டிவிட்டி என்னது, அங்கே கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட், அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் அதே மாதிரி 6th ஹவுஸை பார்க்குறாரு. ஓகேயா, சரி, இப்போ ஒவ்வொன்றும் வந்து நம்ம இன்டெப்த் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி 9ஆம் இடத்துல வரது நான் சொன்ன மாதிரி சனி வந்து ஒபீடியன்ஸ் எதிர்பார்க்குற ஒரு கிரகம். அண்ட் தென் சொன்ன பேச்சு கேட்டுக்கிற மாதிரியான ஒரு கிரகம். ஆனால் அதே 9ஆம் இடம் வந்து கடகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே மீனம் வருது. ஆல்ரெடி கடகத்துக்கே வந்து ஐடியாலஜிஸ் டிஃபைன்டாக இருக்கும். அங்கே மீனம் வரும்போது தே ஹேவ் வெரி டிஃபைன்ட் ஐடியாலஜிஸ். அப்போது இந்த டைமில் வந்து என்ன பண்ணிக்கணும்னா அவங்க எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் நியாயமாக இருக்காங்களா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் பார்த்துக்கணும். அட் த சேம் டைம் நான் சொல்கிறது தான்
கரெக்ட், நான் சொல்றது தான் நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு உங்க ஃபேமிலியா இருக்கட்டும், இல்லை உங்க ஆஃபீஸ் என்வாயன்மெண்டா இருக்கட்டும், இல்லை இட் கேன் பி எனிவேர், நீங்க ஒரு குரூப்போ நீங்க சொல்றதை ஃபாலோ பண்ண வைக்கிறீங்கன்னா அங்க அந்த குரூப்ல இருக்கவங்களோட ஒப்பீனியன்ஸும் நீங்க பாருங்க. அதாவது ஃபேமிலியில நீங்க இதை சொல்றீங்கன்னா ஃபேமிலியில இருக்கவங்களோட ஒப்பீனியன்ஸை பாருங்க. ஃபேமிலியில இருக்கவங்களோட கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருக்க வேண்டிய டைம் தான் இந்த சனி 9ஆம் இடத்துல வரும்போது. யாருக்கு? கடகம்க்கு. ஓகேங்களா? சரி, இப்போ அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ 9ஆம் இடத்துல இன்டெப்த் பார்த்தோம்னா சனி மூவ் ஆகுறாரு. அப்போ நீங்க ஏதாவது நான் ஃபாரின் ட்ரிப் போகணுங்க, நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகணும்னு நினைக்கிறேன் அப்ராட்க்கு, இல்லை நான் வந்து வேலைக்காக ஃபாரின் போகணும்னு நினைக்கிறேன், இல்லை எனக்கு அப்ராட்ல நான் இருக்கேன், எனக்கு விசா விஷயங்கள், பிஆர் விஷயங்கள், எனக்கு கிரீன் கார்டு விஷயங்கள், சிட்டிசன்ஷிப் விஷயங்கள் ஃபாஸ்டா போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அந்த விஷயங்கள் பை த எண்ட், அதாவது சனி இந்த 2.5 வருடத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ இனிஷியலாக நடுவில் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருந்தாலும், இல்லை நடுவில் கொஞ்சம் தடங்கள் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த 2.5 வருடத்துக்குள்ள உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாரு. பிகாஸ் தட்ஸ் வாட் சனி டஸ். எப்போ சனி ஒரு இடத்துல இருந்து மூவ் ஆனாலும் அந்த இடத்துக்கான நல்ல விஷயத்த செய்யாமல் அவர் வந்து மூவ் ஆக மாட்டார். இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் உங்களை பயன்படுத்துறதுக்காக டிலே பண்ணுறதெல்லாம் பண்ணுவார், ஆனால் கொடுத்துடுவார். ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அடுத்தது ப்ரொமோஷன் கிடைக்குமா, நான் வேலை பார்க்குறேன், எனக்கு வந்து வேலையில் ப்ராக்ரஸ் கிடைக்குமா, இதை விட பெட்டரான ஜாப் கிடைக்குமா அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அகெயின் வந்து உங்களுக்கு சனி அது கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் பயங்கரமாக உங்களை ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பார். அதாவது ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த ஹார்ட் ஒர்க் பண்ண அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த 2.5 வருடத்துக்குள்ளே அவருக்கு வாங்கி கொடுத்துட்டு போவார். சிமிலர்லி ஹையர் ஸ்டடீஸ், நான் வந்து மேற்படிப்பு போகணும்னு நினைக்கிறேன், அது வெளிநாட்டிலையோ இல்லை வந்து ஈவன் வித்தின் யுவர் ஓன் கண்ட்ரி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்களான்னு பார்த்தா அப்புறம் அதை பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த டெஸ்டிங்கில் மட்டும் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து சனி வேறு எதுவுமே வந்து பண்ண போகிறதில்ல இந்த டைம் பீரியடில். ஓகே, அப்போ ரிலேஷன்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்க வேண்டிய விஷயங்கள் வந்து 9ஆம் இடம் கன்சிடர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாஸஸ் கூட இருக்கிற டைனமிக்ஸ், அதாவது உங்கள் மேனேஜர், உங்கள் லீடு, டெக்னிக்கல் லீடோ இல்லை உங்கள் லீடு, இல்லை உங்கள் பாஸ், உங்கள் முதலாளி, அவங்க கூட இருக்க டைனமிக்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு அங்கே சனி இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாலும் ஒருவேளை நம்மளை மட்டம் தட்டுறதுக்கு சொல்கிறாங்களோ, ஒருவேளை நம்ம வேலையை நம்ப மாட்டாங்களோ, ஒருவேளை நம்ம கேப்பபிள்ன்றத அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லையோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியுது, நான் அதனால இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய விஷயம் வந்து பேசுவீங்க, இல்லை புஷ் பண்ணுவீங்க. அப்போ உங்கள் டைனமிக்ஸ் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் வந்து இந்த பையன் பேசுகிறான், இந்த பொண்ணு பேசுகிறான் அப்படின்னு உங்கள் பாஸ் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து அப்போ நிஜமாவே அப்படி அங்கே அவ்வளோ நேரம் அவங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சொன்னதுனாலே நிஜமாவே அங்கே அப்படி ஏதோ இருக்கும், இவங்களுக்கு நிஜமாவே இந்த விஷயம் தெரியலையோ, அதனால இவங்க எனக்கு தெரியும்னு 10 தடவை சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்கள் பாஸ் உங்களை டெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் நடக்கும் எப்போனா நீங்களே அங்கே போய் தலையை விட்டு மாட்டிப்பீங்க. ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷன் தோணுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட், நிஜமாவே அங்கே இருக்கா இல்லை அது எனக்கு மட்டும்தான் தோணுதா அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு குரு. அதாவது இப்போ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரெல்லாம் உங்களுக்கு அட்வைசரா இருக்காங்களோ அவங்க மேல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிருப்தி, ஒரு எனக்கு இவங்க சொல்றது வந்து கரெக்டா இருக்குமான்றது தெரியலையா அப்படின்ற மாதிரியான உணர்வு எல்லாமே வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் ஃப்ரம் ஃபாதர், அதாவது அப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை 10 தடவை நீங்கள் யோசிச்சு பண்ணுறது நல்லது. ஈவன் இன்ஃபேக்ட் உங்கள் அப்பாவோட கேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ஒர்க் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னு இருக்கிறது, இல்லை அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா இட் இஸ் பெட்டர். உங்கள் ஹெல்த் வைஸ்னு பார்க்கும்போது பேக் பெயின், பேக் ரிலேட்டட் விஷயங்கள் அண்ட் மூட் ரிலேட்டட் விஷயங்கள் இதெல்லாமும் வந்து அகெயின் யூ கேன் டேக் கேர். யோகா, மெடிடேஷன், ஆல் தட் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. சரி, அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சனி பார்வைகள் படுற இடத்தோட ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். அப்போ சனி பார்வை வந்து உங்களோட 6ஆம் இடத்துல படுது இல்லையா? ஸோ 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து 10th ஆஸ்பெக்ட் படுது. அப்போ 6ஆம் இடம்னு வரும்போது அகெயின் அங்கே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு லோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த லோன் ப்ராக்ரஸ் ஆகிறது 6ஆம் இடம். அண்ட் தென் ஹெல்த் இஷ்யூ
ஏற்கனவே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்க வந்து ஃபினிஷ் பண்ண பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஜென்ரலா உங்க பாடி ஆக்டிவா வச்சுக்கிறது, டயட் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணீங்கனாலே 6ஆம் இடத்தோட நெகட்டிவ் இம்பேக்ட் இல்லாம நீங்க வந்து உங்களை சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் சிமிலர்லி யாருக்கிட்டையும் போய் இந்த டைம்ல வந்து எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு எப்பயாவது பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்ப நீங்களே வந்து அஷ்டம சனி முடிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னா இந்த அஷ்டம சனி முடிச்ச பீரியட்ல என்ன பண்ணுவாங்க, யாருக்கிட்டயும் வம்புக்கு போக மாட்டாங்க. நமக்கே பிரச்சனை இருக்கு, நான் எதுக்குங்க உங்ககிட்ட வந்து சண்டை போடுறேன்ற ரேஞ்சில் தான் இருப்பாங்க அஷ்டம சனி நடக்கும்போது. அஷ்டம சனி முடிஞ்சது இல்லையா, உங்களுக்கு டைம் ஃபுல்லா பாசிட்டிவா ஆக ஆரம்பிச்சப்பறம் யூஸ்வலா இன் சம் பீப்புள் இது வந்து நான் ஸ்பிரிச்சுவலாக இருக்கங்கள்ல அவளை பார்க்குறதெல்லாம். ஏன்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இருக்கும்போது நீங்கள் ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷன்ஸ் பண்ணீங்களே உங்கள் ஈகோ குறைஞ்சிடும். பட் நார்மலாக நான் மெடிடேஷன்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மென்டாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈகோ பவுன்ஸ் அப் ஆயிடுது. அப்போ வந்து எனக்கு தான் இப்போ டைம் நல்லா இருக்கே, அதனால நான் எவ்வளோ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்வான்டேஜ் எடுக்கலாம், நான் ஆட்டம் போடலாம் அப்படின்னு மாற்றினீங்கன்னா 6th ஹவுஸ் சனி வந்து தேவையில்லாமல் உங்களுக்கும் மீதி பேருக்கும் பிரச்சனை கிரியேட் பண்ணுவார், இந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கும்போது மட்டும். ஸோ எப்போவுமே இருந்தாலுமே எப்போவுமே நமக்கு அந்த ஹியூமிலிட்டி நல்லது, எப்பவுமே அந்த ஈகோ ரைஸ் ஆகாமல் இருக்கிறது நல்லது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண முடியல, எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கடவுள்கிட்ட போய் சரணடைஞ்சிருங்க. அண்ட் சும்மா அவங்க கிட்ட ப்ரேயர் பண்ணால் மட்டும் போதுமான பத்தாது, அந்த கடவுளை நோக்கி மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இது வந்து உங்கள் ஈகோவோ குறைக்கும். அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்டிவாக இருக்கிறது, வேலையில் முக்கியமாக வேலை விஷயத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக வேலை செய்கிறது உங்கள் ஆஃபீஸ் விஷயத்தில், அதுவுமே நல்லது. அண்ட் தென் இன்னொரு விஷயம் அகெயின், இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஹியூமிலிட்டி வந்துருச்சுனாலே நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களை வந்து யாரெல்லாம் உங்ககிட்ட பிரச்சனை பண்றாங்கன்னு வராங்களோ அவங்க கிட்ட இருந்து தனியா செக்ரிகேட் பண்ணிப்பீங்க. ஸோ அதுவே உங்களுக்கு பாதி டைம், பாதி எனர்ஜி, பாதி மென்டல் பீஸ் சேவ் பண்ணும். ஸோ நீங்களா தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மாட்டிட்டு, இல்லை அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்றதுக்காகவே நீங்க போய் சண்டை போடுறேன்னு ட்ரை பண்ணி உங்க டைமோ எனர்ஜியோ வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரி, இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் மேலேயும் பார்வைப்படுது. அப்போ பார்க்கும்போது உங்களோட சுய முயற்சிகள், அதாவது நான் இவ்வளோ நாள் வந்து எனக்கு எதுவுமே உருப்பிடலைங்க, எனக்கு வந்து வேலையே ஒழுங்காக செட் ஆகலை, இல்லை பண்ணுற வேலையும் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இது ஒரு நல்ல பீரியட். சுய முயற்சியில் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணணும்னு ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இது ஒரு நல்ல பீரியட், தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 3rd ஹவுஸ் அது. அண்ட் 3rd ஹவுஸ் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து 3rd ஹவுஸ் என்னது, உங்களோட நெய்பரிங் வீட்டில் இருக்கிறவங்க, அதாவது வீட்டு நெய்பர்ஸு, இல்லை நீங்கள் ரூம் ஷேர் இல்லை ஹோம் ஷேர் பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களோட ரூம்மேட்ஸு, இல்லை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இது எல்லாமே 3rd ஹவுஸ். அப்போ 3rd ஹவுஸ் மேலே வந்து பார்வை விழுது, சனி பார்வை விழுதுனாலே அவங்ககிட்டயும் தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனைகள் உண்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூ கேன் அவாய்ட் இட். ஓகேங்களா? அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் 3rd ஹவுஸ்னு வரும்போது அகைன் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யங்கர் சிப்ளிங்ஸ், அதாவது யங்கர் சிப்ளிங்ஸ்னு வரும்போது அவங்க லைஃப்ல விஷயங்கள் வருது. உங்க லைஃப்ல ஒரு காரியமோ சுப காரியமோ வரல, இல்லை வேலைக்கு போகாம இருக்காங்க அந்த மாதிரின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த டைம்ல வந்து நீங்க கொஞ்சம் புஷ் பண்ணீங்கன்னா அவங்க அதுக்கு போகலாம். இல்லை அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த 2.5 இயர்ஸ்ல செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி சனியோட பார்வைப்படுற இடங்கள்ல வந்து ஸ்லோ ஆகும், பட் somehow gradually picks it up and happens. என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து நடந்துடும். அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து அடுத்த சனி பார்வை வந்து உங்களோட இந்த டிசையர்ஸ்க்கான இடத்துல விழுது. அப்போ அந்த டிசையர்ஸ்க்கான இடத்துல விழும்போது எனக்கு வந்து இந்த இடத்துக்குலாம் ட்ரிப் போகணுன்னு ஆசையாக இருக்குது, வெக்கேஷன் போகணுன்னு ஆசையாக இருக்குது, இதெல்லாம் புதுசாக ட்ரை பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் என்னெல்லாம் உங்கள் ஆசைன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இந்த 2.5 வருடம் சனி உங்களுக்காக பண்ணி கொடுப்பாரு. ஸோ நீங்கள் ஒரு புது இடம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேலையில் வந்து எனக்கு இந்த மாதிரி சம்பளம் கிடைக்கணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே இந்த 2.5 இயர்ஸ் சனி உங்களுக்கு அதுக்கான பாத்வே பண்ணி கொடுப்பாரு. ஆனால் எஃபர்ட் போட வேண்டியது நீங்கள் தான், எஃபர்ட் போட்டதா கிடைக்கும். சும்மா எனக்கு வந்து நல்லா இருக்க டைம் நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னா கிடைக்காது, அது பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட எல்டர் சிப்ளிங்ஸ், அதாவது உங்களோட எக்ஸ்டெண்டட் நெட்வொர்க் சர்க்கிள்ஸும் இருக்கலாம், இல்லை அக்கா இல்லை அண்ணா அவங்களோட சிச்சுவேஷன்ஸும் இருக்கலாம். அவங்க லைஃப்பில் அவங்க லைஃப்பில் சில விஷயங்கள் வந்து இப்போ மூவ் ஆகி நடக்கிறது.
அதாவது அவங்க வேலையோ இல்லை அவங்க லைஃப்ல வந்து அவங்க ஏதாவது வீடு கட்டணும்னு நினைச்சாங்களோ இல்லை ஏதோ பண்ணணும்னு நினைச்சாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ ப்ரொசீட் ஆகி நடக்கும். ஈவன் மேரேஜ் ஃபார் தட் சேக் அவங்களுக்கு மேரேஜ் ஆகணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹாரோஸ்கோப் மொத்தமாக வந்து பார்ப்பாங்க. பிகாஸ் ஒருத்தரோட ஜாதகத்தில் நடக்கிற சேஞ்சஸ் வந்து ஃபேமிலியில் இருக்கிற மீதி பேரையும் வந்து எப்படியெல்லாம் இம்பேக்ட் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சுக்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஜாதகத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சில இண்டிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் காமன். ஸோ அது ஒன்றா பார்க்கும்போது ஒரு ஹோல்சமான எஃபெக்ட் கிடைக்கும். இதை பேஸ் பண்ணி தான் அவங்களும் ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்ப்பாங்க. சரி, இப்போ இதெல்லாம் தாண்டி சரிங்க, இப்போ 11th ஹவுஸும் வந்து அந்த எக்ஸலன்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு சொன்னீங்க இல்லையா? எஸ், அகெயின் ஸோ உங்களுக்கு பப்ளிக் இமேஜ்னு இருக்கு இல்லையா? உங்கள் பப்ளிக் இமேஜை நீங்கள் கொஞ்சம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏன்னா அகெயின் நான் சொன்ன மாதிரி நமக்கு எப்போ பிரச்சனை இல்லை, இப்போ நான் கொஞ்சம் வந்து நல்ல பொசிஷனில் இருக்கேன்னு வரும்போதோ அப்போ ஈகோ வரும். அப்போ வர ஈகோ தான் பப்ளிக் இமேஜை டேமேஜ் பண்ணோம். ஸோ அதுவுமே வந்து கடக ராசி கடக லக்னம் பார்த்துக்கணும். ஸோ இதில் என்னங்க வித்தியாசம் ராசிக்கும் லக்னம்க்கும்? இதில் எப்படி வித்தியாசம் சொல்லுவீங்கன்னா, நான் மீதி சில வீடியோஸும் சொல்லியிருக்கேன், ஒரு சில வீடியோஸில் ஸ்கிப் ஆயிருக்கும். ராசின்னு வரும்போது நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் மைண்டை இம்பேக்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் தம்பியோ தங்கச்சியோ வந்து எனக்கு அடுத்தது வந்து எந்த காலேஜ் போகிறதுன்னு தெரியல, நீ தான் எனக்கு சொல்லணும்னு உங்ககிட்ட வந்து கேட்கறது, அது உங்களை வந்து மென்டலி அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க உங்களுக்கு அப்படின்ற விஷயமா இருக்கலாம். இல்லை இப்போ இதே வந்து உங்களுக்கு லக்னமாக இருந்ததுன்னா உங்கள் தம்பியோ தங்கச்சியோ வந்து நான் காலேஜுக்கு போகணும், நீ தான் வந்து ட்ராப் பண்ணணும், எனக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும், நீ தான் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறது. ஸோ ரெண்டுத்துக்கும் நீங்கள் நல்ல வித்தியாசம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராசின்னு வரும்போது அங்கே மென்டலி உங்களுக்கு ப்ரெஷர் வருது, நீங்கள் அந்த மென்டல் ப்ரெஷரை ஓவர் கம் பண்ணுறீங்க. ஆனால் அந்த மென்டல் ப்ரெஷரில் நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி திட்டிடுறது, இல்லை ஏதாவது அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மனசு புண்படுற மாதிரி பேசிடுறது. ஸோ அதனால கான்சிக்வன்சஸ் வருது. அதனால தான் அந்த ராசிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எப்பவுமே அதிகமாக இருக்குது. பிகாஸ் நம்மளோட மைண்டு கெட்டு போச்சுன்னா எல்லா ப்ராப்ளமும் அதனால வரும். கெட்டு போச்சுன்னு சொல்லும் போது கோவப்படுற விஷயங்கள், இல்லை அவசரப்பட்டு சொல்கிற விஷயங்கள், அதெல்லாம். பட் லக்னம்னு வரும்போது என்னன்னா, அது நீங்கள் ஃபிசிக்கலாக போய் டாயில் பண்ணுற ஒரு எஃபர்ட். அது உங்களுக்கு மைண்டை ஒன்றும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது, ஆனால் ஃபிசிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ ஃபிசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு வேலை வாங்குறாளே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், வேலை வாங்குறானேன்னு இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கும் லக்னம்க்கும் இருக்க வித்தியாசம். அண்ட் லக்னம் ஆல்சோ இம்பேக்ட்ஸ் பிஹேவியர். லக்னம் ஆல்சோ இம்பேக்ட்ஸ் நமக்கு வந்து உடம்புக்கு நடக்கிற விஷயங்கள். உடம்புக்குன்னு சொல்லும் போது அது ராசியை விட லக்னமை இன்னும் அதிகமாக இம்பேக்ட் பண்ணும். ஸோ ராசியோட இம்பேக்ட் கேன் பி கண்ட்ரோல்டு வித் மைண்ட் கண்ட்ரோல், மெடிடேஷன்ஸ்லாம் வச்சு ராசியோட இம்பேக்ட் கண்ட்ரோல் பண்ணலாம். பட் லக்னத்தோட இம்பேக்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு ஜெனரேட் a lot of பாசிட்டிவ் கர்மா. அது பண்ணாமல் லக்னத்தோட இம்பேக்ட் வந்து நீங்கள் குறைக்கவே முடியாது. பிகாஸ் லக்னம் இஸ் பை டிஃபால்ட் அண்ட் ராசி இஸ் அ சாய்ஸ். நீங்கள் மைண்டை மட்டும் தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, ஓகே எனக்கு இப்போ கோவம் வருது ஆனால் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், நான் வந்து இனிமேல் அந்த கண்ட்ரோல் பண்ணாமல் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னன்னு வேணும் நீங்கள் தெளிவாக சொல்கிறது. இப்போ இதே அந்த கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஏற்கனவே ப்ரெஷரில் இருப்பீங்க, நீங்கள் ஏதாவது வந்து பிளாஸ்ட் பண்ணிடுவீங்க யாரையாவது. ஸோ தட் இஸ் த ராசி இம்பேக்ட். சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் பார்க்கலாம். முக்கியமாக வந்து காமனாக கடகம்க்கும் பேட்டர்ன் பார்க்கலாம், நட்சத்திரங்களுக்கும் பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ கடகம்க்குன்னு வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெஸ்ட் ஆஃப் ஐடியாலஜி நடக்கும். எப்போ சனி 9ஆம் இடத்துல வந்து பார்த்தாலும் வரதை பார்த்தாலும் நீங்கள் நல்லாவே நோட் பண்ணலாம். நம்ம யோகியனா இல்லையா, நம்ம நியாயமா நடந்துக்கிறோமா இல்லையா, நம்ம சொல்றத முதல்ல நம்மளே ஃபாலோ பண்றோமா இல்லையா அப்படின்றத வந்து சனி பகவான் செக் பண்ணுவாரு. ஏன்னா 9th house தான் நம்மளோட பிரின்சிபிள்ஸ். 9th house தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேர்மையான எண்ணங்கள் எல்லாமே 9th house. அப்போ நீங்க இந்த டைம்ல நேர்மையா நடந்துக்கிறீங்களா, நியாயமா நடந்துக்கிறீங்களா? நீங்க ஒருத்தங்களுக்கு போய் இந்த டைம் இந்த விஷயம்னா நான் எவ்வளோ தூரம் நல்லா உதவி பண்ணியிருப்பேன் தெரியுமா இவங்களுக்கு, இப்போ என் அப்பா அம்மாக்கா இருந்தால் நான் எவ்வளோ நல்லா பண்ணியிருப்பேன், என்னோட விஷயத்துல நான் எவ்வளோ பிரின்சிபல்டா இருந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு போய் சொல்லிட்டு அவங்க சிச்சுவேஷன் மாதிரி உங்களுக்கு வரும்போது நீங்க அந்த மாதிரி இல்லாம ஆப்போசிட்டா நடந்து என்னெல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் லைக் சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் இல்லையா? அதை சனி பகவான் பார்ப்பாரு. அதை மட்டும் நீங்க ட்ரிகர் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைம்ல கர்மாவை டச் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம்.
ஸோ டெஸ்ட் ஆஃப் ஐடியாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் திங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஐடியாலஜி வந்து நீங்கள் நியாயமாக இருக்கணும், நியாயமாக இருக்கிற வேண்டிய இடத்துல நியாயமாக இருக்கணும். ஆனால் இப்போது எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன், உனக்கு என்ன இருந்தால் என்ன அப்படின்னு நீங்கள் உங்கள் ஸ்பௌஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து இன்னும் உங்கள் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் அதில் ஸ்டபர்னாக இருந்தீங்கன்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஹர்ட் பண்ணும், அதுவும் இன்கர்ஸ் பேட் கர்மா. ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் டெஸ்ட் ஆஃப் ஐடியாலஜி தான் உங்களுக்கு நடக்கும். செகண்ட் பேட்டர்ன் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே இந்த டைம் வந்து இட்ஸ் த பெஸ்ட் டைம். எதுக்கு அப்படின்னா, நான் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இப்போ இருக்கேங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது என்னோட டெக்னிக்கல் ரோலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு டெக்னிக்கல் மேனேஜர் ஆகணும்னு இருக்கு, இல்லை ஆர்கிடெக்ட் ஆகணும்னு இருக்கு, இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பேச்சுலர்ஸ் முடிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து வெளிநாடு போய் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு அங்கே ஒர்க் பண்ணணும்னு இருக்கு. இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்கள் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நான் மூவ் பண்ணணும்னு நினைப்பீங்க இல்லையா? அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ண வேண்டிய டைம் பீரியட் தான் இது. அப்படி நீங்களா மூவ் பண்ணணும்னு நினைக்கலன்னா சனி பகவானா என்ன பண்ணுவாரு, இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கட் பண்ணிட்டு உங்களை மூவ் பண்ண வைப்பாரு. அவர் உங்களுக்கு நல்லதான் பண்றாரு. ஸோ அந்த மூவிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்து உங்களுக்கு இந்த 2.5 years நடக்கும். ஓகேங்களா? இது ரெண்டும் காமன் பேட்டர்ன். ஸோ நட்சத்திர பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புனர்பூசம் நட்சத்திரம், கடகம்ல வர புனர்பூசம் நட்சத்திரம்னு வரும்போது முக்கியமாக நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயமே, நீங்கள் வந்து இப்போது உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேயே இருக்காங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயே இருக்காங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே இருக்காங்க அப்படின்னா கூட இவங்க 2 பேர்துலையும் நீங்கள் அந்த பயஸ் காமிச்சிங்க. அதாவது எனக்கு பிடிச்சவங்கன்னா நான் நிறைய விஷயம் நல்லா பண்ணுவேன், அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துப்பேன், ஆனால் எனக்கு பிடிக்காதவங்கன்னா சேச்சே நான் ஏன் இதுக்கு பார்த்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த பயஸ் காமிச்சிங்கன்னா அப்போ உங்கள் கர்மாவை ஆக்டிவேட் பண்ணிடுவார். அப்போது பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் வராது, நீங்கள் யாருக்கு பிடிச்சவங்கன்னு நினச்சி நீங்கள் நிறைய விஷயம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். யாரை பிடிக்கலன்னு நினச்சி நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு ஈவன் இன் யுவர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஈவன் இன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உங்களை ஃப்ரெண்டாக நினச்சிட்டு இருப்பாங்க, ஆர் ஈவன் இன் யுவர் கிட்ஸ் ஆர் son-in-law, daughter-in-law, இந்த மாதிரி வேறுபாடு காட்டுறாங்க இல்லையா? தட் ட்ரிகர்ஸ் யுவர் கர்மா. உங்களுக்கு இந்த 2 வருடம் அந்த மாதிரி கர்மா வரக்கூடாதுன்னா டோன்ட் ஆக்டிவேட் தட் கைண்ட் ஆஃப் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வேண்டாம். அண்ட் பூச நட்சத்திரம்னு வரும்போதுன்னு வச்சுக்கோங்களேன், பூசம் வந்து என்னன்னா, இவங்க யாருக்காவது போய் ஏதாவது வாயை விட்டு அட்வைஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த அட்வைஸ்னால பிரச்சனை வர மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல் வைல் ஆஃபரிங் அட்வைசஸ். அவங்க அந்த அட்வைஸ் ஆஃபர் பண்ணும்போது இதில் என்ன மாதிரி ஒரு பிரச்சனையில் இவங்க மாட்டிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் இன்னும் சான்ஸ் இருக்குது மாட்டிப்பாங்கன்னு இல்லை, பட் எது வந்து இவங்களுக்கு ஒரு ட்ராப்னா, இவங்க வந்து போய் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க யோசிக்க மாட்டாங்க, இவங்க அட்வைஸ் பண்ணுற விஷயம் அவங்க லைஃப்லேயே நடந்திருக்கு, அவங்க லைஃப்பில் நடந்தப்போ அவங்க அதை ஃபாலோ பண்ணலை, பட் அவங்க ஆஃபர் பண்ணுற அட்வைஸில் மட்டும் அவங்க வந்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் மட்டும் பூசம் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பை ரீவைண்ட் பண்ணி உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி இருந்திருக்கா, நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணீங்க அப்படின்றத வந்து திங்க் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை யூ கேன் டெல் இட், என் லைஃப்பில் நடந்ததை நான் அப்போ அதை பண்ணலை, பட் அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ யாருக்கு எப்போ அட்வைஸ் ஆஃபர் பண்ணுறதா இருந்தாலும் நோ ஃப்ரீ அட்வைசஸ், திங்க் பண்ணி சொல்றது நல்லது. அண்ட் தென் ஆயில்யம் நட்சத்திரம்னு வரும்போது என்னன்னா, இந்த டைம் பீரியட்ல வந்து ஏன்னா அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் போறதுன்னு வரும்போது இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. நான் பண்றேன் தலைமையில ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும் போது உங்க ப்ராக்ரஸ்க்காக எடுத்துக்கும் போது அப்போ என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் இட் கேன் ஓவர்வெல்ம், நிறைய எடுத்துப்பீங்க. இப்போ நிறைய எடுத்துக்கும் போது எதிர் அதை முடிக்க முடியாம சிச்சுவேஷன்ஸ் வரும். ஏன்னா இப்போ ஆயில்யம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் கர்மா இருக்க நட்சத்திரம். ஸோ ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து கடகடன்னு எல்லாம் ஆரம்பிப்பாங்க, பட் அது முடிக்கிறதுன்னு வரும்போது அங்கே ட்ராக் ஆகும், எல்லாம் அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அந்த முடிக்கிறதுன்றது இந்த டைம் பீரியட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய விஷயம் ஆரம்பிச்சு அதை முடிக்க முடியாமல் ஆகுறது தான் இதில் இருக்கிற பேட்டர்ன். ஸோ அதை முடிக்க பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ ரெமடிஸ்ன்னு வரும்போது முக்கியமாக இந்த ரெமடிஸ்ன்னு வரும்போது 9th ஹவுஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு ரிலீஜியஸ் பிளேஸ்ன்னு சொல்லலாம். 9th ஹவுஸ்ன்னு வரும்போது குருன்னு சொல்லலாம், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஹையர் நாலேஜ், ஃபிலாசபிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே 9th ஹவுஸ். அப்போது குரு வழிபாடு பண்ணுறது, குருவோட அறிவுரைகள் கேட்கறது,
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஜியஸ் பிளேசஸ்ன்னு வரும்போது அங்கே போய் நீங்கள் மெடிடேட் பண்ண முடிஞ்சா தட் இஸ் வெரி குட். ஓகேங்களா? ரிலீஜியஸ் பிளேசஸ் வரும்போது கோயிலாக இருக்கலாம், இல்லை சித்தர்கள் இருக்க சமாதி, சித்தர்களோட டெம்பிள் இது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு இல்லையா, யூ கேன் ட்ரை கோயிங் தேர். அங்கெல்லாம் போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அங்கே இருக்கிற சனி வந்து கொஞ்சம் சாந்தி அடைவார். அதாவது உங்கள் 9ஆம் இடத்துல தான் சனி இருக்கார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த 9th ஹவுஸ்னு வரும்போது உங்களோட ஃபாதர் இல்லையா, அப்பா இல்லை குரு இல்லை ஈவன் டெம்பிள்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் கோயிலுக்குன்னு ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்போது இவங்களுக்கு நீங்கள் சில்வரில் ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை சில்வர் கலரில், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு சில்வர் கலரில் வாட்ச் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க, இன்னும் லைக் வாட்ச் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அது வந்து இந்த 9th ஹவுஸில் சுக்கிரனை கொண்டு வரும். அதே மாதிரி கோயிலுக்கு போய் நீங்கள் சில்வரில் ஏதாவது ஒன்று டொனேட் பண்ணுறீங்கன்னா சுக்கிரனை கொண்டு வரும். இட் கேன் பி லைக் நீங்கள் ஒரிஜினல் சில்வரில் எதுவும் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து ஒரு சில்வர் கலர், சில்வரில் மேக் பண்ண ஐட்டம், ஜெர்மன் சில்வர், அந்த மாதிரி சம்திங் லைக் தட் விச் இஸ் இன் த சில்வர் ஃபார்ம். ஸோ அது 9th ஹவுஸில் சுக்கிரன் கொண்டு வரும்போது அங்கே இருக்கிற சனியோட எஃபெக்ட்ஸை ரொம்ப குறைப்பாரு அங்கே வர சுக்கிரன். ஸோ நான் சொன்ன அந்த எஃபெக்ட்லாம் கூட இன்னும் நிறைய அளவு ரெடியூஸ் ஆகுறது உங்களுக்கு தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த 9th ஹவுஸ்னு வரும்போது 9th ஹவுஸே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, 9th ஹவுஸே வந்து பார்த்தீங்கன்னா குரு ரிலேட்டட். ஸோ ஒரு குரு கிட்ட இருந்து மெடிடேஷன் கற்றுக்கிறது, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே நீங்கள் டைவ் ஆகிறது, அண்ட் தென் நீங்கள் அதில் நிறைய விஷயம் உங்கள் விஸ்டமை டெவலப் பண்ணிக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9th ஹவுஸை ஈவன் நீங்கள் சில்வர் ரெமெடி பண்ணுறதை விடவே இந்த 9th ஹவுஸ் ரெமெடி வந்து மெடிடேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடாக பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ட்ரை திஸ் பக்தி மெடிடேஷன். ஏன்னா பக்தி மெடிடேஷன்ல என்ன இருக்கு, இஷ்ட தெய்வம் கண்டுபிடிக்கிறது. அப்போ இஷ்ட தெய்வம்ன்றது யாரு, நம்மளோட அல்டிமேட் குருவே அவர் தான். ஸோ உங்களோட ஆன்மாவோட இஷ்ட தெய்வம் நீங்க கண்டுபிடிச்சு அந்த இஷ்ட தெய்வத்து கூட நீங்க வழிபட ஆரம்பிப்பீங்க, அவங்கள கும்பிட ஆரம்பிப்பீங்க, அவங்கள நோக்கி வந்து உங்க எனர்ஜி அந்த இஷ்ட தெய்வத்தோட எனர்ஜியோட கனெக்ட் பண்ற மெடிடேஷன் எல்லாமே இதுல இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ட்ரை தட் டூ. ஓகேங்களா? சரி, இப்போ இது எல்லாமே தாண்டி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி உங்களுக்கு ராசி கற்கள் வேணும்னா டூ சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ், உங்களுக்கு பாஸ்ட் 2.5 years எப்படி இருந்தது அண்ட் இந்த வர 2.5 yearsல நீங்க என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, வாட் இஸ் யுவர் பிளான், எல்லாமே கீழே மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், see you all, thank you.